மலர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ரணிலால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டபாயவே பேலி ஆணுர பகிரங்கம். புலனாய்வுத்துறைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள ஜனாதிபதி தேர்தல். அரச புலனாய்வின் முக்கிய தகவல். பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகும் ரணில். மக்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய ஜனாதிபதி வேட்பாளர். பதற்றமடைய வேண்டாம், நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுரை. நாமளே போட்டியில் இருந்து விலக்குங்கள், மஹிந்தவிடம் கோரிக்கை விடுத்த உயர்மட்ட பிக்கு. ரணிலின் மேடையில் பிள்ளையானால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட சாணக்கியன். ஆபத்தான நோயாளியை தகுதியற்ற மருத்துவரிடம் கையளிக்க வேண்டாம், ரணில் எச்சரிக்கை. மோசடி, ஊழல் மற்றும் துஷ்பிரயோகமற்ற அரசாங்கத்தை அமைப்பதற்கு தமக்கு வாக்களிக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க மக்களை வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தவுடன் அரசியல் ஸ்திரத்தன்மையை விரைவில் உருவாக்கும் என்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வேலை திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு புதிய சகாப்தத்தின் மாற்றத்தை நோக்கி நாட்டை முன்னகர்த்துவதற்காக செப்டம்பர் 21 தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தை கைப்பற்றுகிறது என்று திசாநாயக்க கூறியுள்ளார். இதேவேளை தற்போதைய பொருளாதார நெருக்கடியானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் உருவாக்கப்பட்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவே விக்ரமசிங்கவினால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பலியாகியதாகவும் அனுரகுமார தெரிவித்துள்ளார். சர்வதேச இறையாண்மை பத்திரத்தில் இருந்து இலங்கை 15.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே பெறப்பட்டதாகவும் மீதி 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரணில் விக்ரமசிங்கவின் 4 வருட நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கோட்டபாய பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னர் ரணில் கடனை செலுத்துவதை நிறுத்திவிட்டு சேமிக்கப்பட்ட டாலரில் எரிபொருள் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்ததாக அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக மாறியுள்ள 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நகர்வுகள் புலனாய்வுத்துறைக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டுள்ளதாக சிங்கள மக்கள் தேர்தல் குறித்து எவ்வித எதிர்பார்ப்புகளுமின்றி நம்பிக்கையிலிருந்து செயற்படுகின்ற போக்கும் தற்போது அதிகரித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் தன்னை நோக்கி ஆபத்து நெருங்கி வருவதனை அறிந்து இந்தியா தனக்கு ஆதரவான ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. மறுபுறம் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் அமெரிக்க பிரஜைகளுக்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் அவசர பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளதுடன் தமக்கு ஆதரவான வேட்பாளரை வெற்றி பெற வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தை பெறுபவர் 40% வாக்குகளையும், இரண்டாவது இடத்தை பெறுபவர் 35% வாக்குகளையும் பெற உள்ளதாக அரச புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச 2ஆம் இடத்தில் இருந்தாலும் இவை அனைத்தை மீறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பெரும் பாய்ச்சலுக்கு தயாராகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வடக்கு மாகாணத்தில் சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அலை உருவாகி வருகின்றது. இதேவேளை தபால் மூல வாக்களிப்பில் அதிகளவான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் அதிகளவான இளைஞர்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாக்களிக்க தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் அஸ்வேஸ்மா கொடுப்பனவு வேண்டும் என்றால் தனக்கு வாக்களிக்குமாறு மக்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பிய சம்பவம் தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பெபரல் அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது. 21ஆம் தேதிக்கு பின்னர் அஸ்வேஸ்மா கொடுப்பனவு பெற வேண்டுமாயின் தமக்கு வாக்களிக்குமாறு அந்த செய்தியில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அது வாக்காளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மற்றும் மக்களின் பணத்தில் குறித்த கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதாகவும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட பணத்தில் இருந்து வழங்கப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பல்வேறு விடயங்கள் வழங்கப்படுவதாக கூறி ஒருவர் வாக்குகளை பெறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றமடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பெவரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.
நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலிற்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான விடயம். வன்முறைகள் இதேவேளை தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வன்முறைகள் அமைதியின்மை குறித்த பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை. அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார். ரணிலுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாமளே போட்டியில் இருந்து விலக்கிக் கொள்ளுமாறு மஹிந்தவிடம் உயர்மட்ட பிக்கு ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாரகன்பட்டிய அபயராமய விகாரையில் இடம்பெற்ற பௌத்த மாநாட்டின் போதே தொடம்பகல்ல ராகுல தேரர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே. எங்கு வேண்டுமானாலும் சொல்வேன் என்று ராகுல தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கவை எதிர்ப்பதும் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதும் நாட்டின் உண்மையான மதம், பாதுகாப்பு மற்றும் மொழிக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சரியான முடிவை எடுப்பதும் தனது மகனின் வேட்புமனுவை தேர்தலில் இருந்து விலக்குவதும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் ஒரு உண்மையான தலைவர் மற்றும் தேசபக்தர் என்றால் இந்த இக்கட்டான தருணத்தில் நீங்கள் நாட்டுக்காக இதை செய்ய வேண்டும் என்றும் ராகுல தேரர் கூறியுள்ளார். தமிழரசு கட்சிக்காரர்களே சாணக்கியனை தோற்கடிக்கப் போகின்றார்கள். அவரை தோற்கடிக்க வேண்டிய பொறுப்பு தனது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு இல்லை என ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாளையடிவட்டையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் பிரச்சினைகள் வந்தபோது, நாடு பற்றி எரிந்த போது அதை கண்டு பயந்து ஓடிய தலைவர்கள் மீண்டும் ஒருமுறை வந்தால் இந்த நாடு என்னவாகும்? தலைவர்கள் என்றால் சவால்கள் வருகின்ற போது அதனை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இதை இந்த ரணில் விக்ரமசிங்க மாத்திரம்தான் செய்தார் என்று பிள்ளையான் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆபத்தான நிலையிலிருந்து குணமடையும் நோயாளியை செப்டம்பர் 21 அவசர சிகிச்சையின் போது தகுதியேற்ற மருத்துவரின் கவனிப்புக்கு மாற்றி தவறு செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களை எச்சரித்துள்ளார். நோயாளர் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்க மறுத்தால் மருத்துவரின் அனுமதி பத்திரத்தை இலங்கை மருத்துவ சபை ரத்து செய்வது போன்று 2022 ஆண்டு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் கடமையை கைவிட்ட அரசியல்வாதிகளை பொதுமக்கள் நிராகரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அரச சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் மாநாட்டிலேயே இன்று இந்த கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதேவேளை நெருக்கடியான நிலையில் இருந்த பொருளாதாரம் 2 வருடங்களுக்குள் முன்னேற்றத்தின் அறிகுறிகளை காண்பிக்க என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பொருளாதாரத்தை சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நோயாளி ஒருவருடன் ஒப்பிட்ட அவர் 2025 ஆண்டில் குறித்த நோயாளியை ஒரு பொது அறைக்கு மாற்றும் நிலை ஏற்படும் என்ற எதிர்வை வெளியிட்டுள்ளார். அத்துடன் 2026 ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரம் மருத்துவமனையிலிருந்து முழுமையாக வெளியேற்றப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார்.